இருக்குங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப செலவு கம்மியான ஜஸ்ட் இந்த 25 லிட்டர் வாட்டர் கேனை மட்டுமே வச்சு சூப்பரான ஃபிஷ் டாப் மேக் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ் டாப்பை வச்சு என் பின்னாடி பாருங்க எவ்வளோ தண்ணி கிடக்கு, அந்த தண்ணியில் உள்ள மீனெல்லாம் அள்ள போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபிஷ் டாப் மேக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த 25 லிட்டர் வாட்டர் கேனோட அந்த தண்ணி ஊற்றுற பகுதி இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கான ஹேக்ஸா பிளேட் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு கரெக்டாக இந்த அளவுக்கு இதோட போய் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த வாட்டருக்கு எல்லாம் அடுத்து என்ன பண்ண போறோம்னா, சரி பாதியாக கட் பண்ண போறோம். நம்ம டேரக்டா அப்படியே கட் பண்ணோம்னா கொஞ்சம் வளைஞ்சு அங்கங்க போறது வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ஜஸ்ட் நம்ம ஓரல அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ண போறோம், ஒரு பம்பரக்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே கரெக்டாக சென்டர் பார்த்து அப்படியே டைட்டாக கட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த கயருக்கு சைட்லேயே அப்படியே ஒரு மார்க்கர் வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க ஓரளவுக்கு ஈவன் அப்படியே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த 1 லிட்டரில் வாட்டர் கேன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் என்ன பண்ண போறோம்னா, அதே போல அந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல, அதை இதோட கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்டர் கேனையும் அதே போல சரி பாதியாக ரெண்டாக கட் பண்ணணும். அதே போல கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸில் இது மட்டும் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. இதில் என்ன பண்ணேன்னா, ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு இதே போல் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் மார்க் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு மீனை பிடிக்கிறதான ஒரு மெயினான ட்ராப்பாக இருக்க போது. இதில் என்ன பண்ண போதுன்னா, இந்த சைடு நம்ம வெளிப்பக்கமாக வைக்க போகிறோம். இந்த சைடாக நம்ம மீன் உள்ளார வரது வாய்ப்பு இருக்குது. அதே போல் இது உள் சைடாக இருக்க போது, இதனால் உள்ளார போன மீன் வெளில வரது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு, இல்லை கரெக்டாக பாதையை கண்டுபிடிச்சி வெளில வரது வாய்ப்பு கிடையாது. அதே போல் இந்த பக்கமாக தான் நம்மளுக்கு மீன் உள்ளார போக வழி வைக்க போகிறோம். இதே போல் உள்ளார போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நம்ம ஃபுட்டு போகிற அந்த வாசனையை அப்படி சிலிப்பிட்டு உள்ளார போயிடும், அப்புறம் வெளில வர முடியாது. இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபிஷ் டாப் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த பீஸை என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பெரிய வாட்டர் கேன் கட் பண்ணி வச்சோம்ல, அதுக்கு மேலே இதே போர்ஷனில் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப உள்ளாரத்தில் இடக்கூடாது, கரெக்டாக அந்த வாட்டர் கேன் மட்டத்துக்கே இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நமக்கு மீன் இந்த வழியாக தான் உள்ளார போக போகுது. அது கொஞ்சம் வெளியில் நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதை இப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த பெரிய வாட்டர் கேன்லையும் சின்ன வாட்டர் கேன்லையும் ஈவன் அப்படியே மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஒரு ட்ரில் மிஷின் வச்சு அப்படியே ஓட்ட போட்டுக்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம நார்மலாக ஒரு கம்பியை ஹீட் பண்ணி கூட நம்ம ஓட்ட போட்டுக்கலாம். அடுத்ததாக இதே போல் சின்ன சைஸில் கேபிள் டை வாங்கி வச்சிருக்கேன். இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். இதை வச்சு அப்படியே ரெண்டு சேர்த்து அப்படியே கட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க நம்ம எந்த அளவுக்கு கட்டிருக்கோம் சொல்லிட்டு, ரொம்ப நெருக்கம் இல்லை, ரொம்ப தள்ளி இல்லை. இதே போல் பார்த்து கட்டிங்க. அதே நேரத்தில் மேலே கட்டின அந்த வாட்டர் கேன் கொஞ்சம் கூட ஆடக்கூடாது. கரெக்டாக இதே போல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்ததான் 3க்கு 3 சைஸ் இருக்கிற மாதிரி வெல்டு மிஷின் ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ இந்த 3க்கு 3 சைஸ் இருக்கிற வெல்டு மிஷின் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தோம் வாட்டர் கேனு. அதை ஒரு பக்கத்தில் இந்த வாட்டர் கேனை இப்படி வச்சிடுறேன். அதே போல் இன்னொரு வாட்டர் கேனை அந்த ட்ராப் வச்ச பக்கத்தை உள் பக்கம் வைக்கிறேன். அப்படியே வச்சு கரெக்டாக அப்படியே சுற்றணும். நம்ம எடுத்த மெஷ் ஒரு ரவுண்டுக்கு அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணீங்க. இப்போ நம்ம அந்த கம்பியை மேலே சுற்றிட்டு 2 சைடு என்ன பண்ணிருக்கோம்னா, பிரிஞ்சு வராத அளவுக்கு கேபிள் டை போட்டு வச்சிருக்கேன் 2 எட்ஜ்லையும். இப்போ அதே போல் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லையும் ஃபுல்லாக கேபிள் டை போடணும். அப்போ தான் கரெக்டாக மட்டமாக நிற்கும். சரி ஓகே, அதையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே போல் இந்த சைடையும் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணி கட்டணும். அதுக்கு சைடில் என்ன பண்ணனா, ட்ரில் மிஷின் வச்சு அப்படியே ஓட்ட போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அதே போல் இந்த சைடு எந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கம்பி மட்டத்தையே வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட வெளியில் நீட்டல. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க.
இப்போ இதே போல் இந்த பக்கம் வச்சோம்ல அதையும் சேர்த்து கட்டணும். இதுக்கு அப்படியே நம்ம அப்படியே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் ஃபிஷ் ட்ராப் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இல்லை ஒன்று மட்டும் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் சென்டராக என்ன பண்ணியிருக்கேன்னா மீன் மாட்டினதை எடுக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று வச்சுருக்கேன். அது பெருசாக ஒன்றுமா இல்லை, ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே ஒரு பெரிய மிஷ் வச்சு அதில் சின்னதாக ஒரு பம்பர் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன். நம்ம இழுத்து இப்படியே கட்டிட வேண்டியதான் உள்ளார வைக்கிறப்ப ட்ராப்பை. நம்ம ஃபிஷ் ட்ராப் மேக்கிங் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. நம்ம ஃபிஷ் ட்ராப் பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே போல் வாட்டர் கேனுக்கு 2 சைடில் கட்டுற கேபிள் டை கொஞ்சம் நெருக்க இதே போல் பார்த்து கட்டிங்கன்னா எந்த அளவுக்கு கட்டிங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ராப்பை தண்ணியில் வச்சு மீன் மாட்டலாம் சொல்லிட்டு பார்க்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி மீனுக்கு வைக்க வேண்டிய இறையை ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இல்லை என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்டில் போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் ட்ராப் வைக்க வேண்டிய இடத்த தேடி கண்டுபிடிச்சலாம். பார்க்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எல்லாமே ஃபிஷ் ட்ராப் வைக்க வேண்டிய இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக அந்த வெங்காய தாமரை பறந்து ஃபுல்லாக ஒரு அடசலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல மீன் வரது வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் ஃபுல்லாகவே மீன் கிடக்கு. இந்த வருஷம் இது குத்தகைக்கு எடுத்துறாங்க, யாருமே இன்னும் இதில் மீன் பிடிக்கல. நாங்கள் பர்மிஷன் கேட்டு தான் இந்த ஃபிஷ் ட்ராப் வைக்கிறோம் இதில். அதனால கண்டிப்பாக மீன் மாட்டுங்கிற நம்பிக்கை இருக்குது. இங்கே நம்ம ட்ரை பண்ணுவோம். கொஞ்சமாக தீவனம், ஒரு 3 முட்டை, கொஞ்சமாக பிரெட் வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம மீனுக்கான ஃபுட்டாக வைக்க போகிறோம். போதும். லைட்டாக தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததில் ஒரு 4-5 பீஸ் ப்ரெட்டை போட்டுக்கலாம். கூட இந்த 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தீவனத்தோட ஸ்மெல்லு கூட இந்த முட்டை, அந்த ப்ரெட்டோட ஸ்மெல்லு சேர்ந்து நம்ம மீனை கவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஃபுட்டை நாங்கள் ட்ரை பண்ணணும். இது 3த்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான உருண்டை கிடைக்குது. இந்த உருண்டை தண்ணியில் டக்குன்னா கரையாது, பொறுமையாக தான் கரையிறது வாய்ப்பு இருக்கு. அதனால கரையிறதுக்குள்ள மீனை கவர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரைஞ்சி வெளியில் போனாலும் அது மூலியமாக நம்ம மீன் உள்ளார வரதும் வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த உருண்டையில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபிஷ் ட்ராப்புக்குள்ள வச்சிடலாம். அதுக்கு நம்ம மீன் எடுக்க ஒரு வழி வச்சோம்ல, இந்த வழியாகவே நான் உள்ளார வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம உருண்டையெல்லாம் ஃபுல்லாக உள்ளார போட்டாச்சு. இப்போ நம்ம மீன் எடுக்க ஒரு பாதை வச்சோம்ல, அதெல்லாம் ஸ்ட்ராங்கான பம்பர் கயிறு தான் போட்டிருக்கேன். இதை அப்படியே கோர்த்து கட்டிடலாம். சைடெலாம் பாருங்கள், கேப்பே கிடையாது, ஃபுல்லாக அப்படியே அடைச்சிருக்கு. இப்போ நம்ம ட்ராப் அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். ஆழம் வேறு எந்த அளவுக்குன்னு தெரில, கொஞ்சம் பார்த்தே போவோம். இப்போ இங்கே லாபமாக தான் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல வச்சலாம். ஃபஸ்ட் மட்டும் கொஞ்சம் தாமரை கிடக்க சிக்கி கொஞ்சம் லைட்டாக வர மட்டும் விட்டுறேன். ஓகே, இதே இடத்துல வச்சிடும். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ட்ராப் வச்சாச்சு. ஆனால் ஃபிஷ் ட்ராப்புக்கு வெயிட்டோட இழுத்து கட்டுறது எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா தண்ணி ஓட்டத்தில் கிடையாது, அப்படியே கிடக்கிற தண்ணி தான். அதெல்லாம் ஃபிஷ் ட்ராப்புக்கு எல்லாம் சேஃப்டி இங்கே தான் கிடக்க போகுது. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பகல் ஃபுல்லாக விட்டுற போகிறோம். நைட்டு தான் வந்து நம்ம ஃபிஷ் ட்ராப் செக் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக மணி ஒரு 9 ஆகுது. ஒரு நைட்டு ஒரு 7-6 மணி போல் வந்து பார்க்கலாம். லைட்ஸ் ஆன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வச்ச ஃபிஷ் ட்ராப் வந்து எடுக்கிறதுக்கு டைம் வந்துடுச்சு. இப்போ டைம் கேட்டினா கரெக்டாக ஒரு 6:50-7 ஆக போகுது. ஆனால் ஃபிஷ் ட்ராப்பில் எந்த அளவுக்கு மீன் மாறுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. சரி, நம்ம போய் பார்த்துடலாம். ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. கரை கொஞ்சம் பார்த்து வா. சட்டி எங்கே வர போய் பார்த்து இங்கே இருக்கட்டும். பார்த்து போ. ஐயோ, பகலில் இறங்கிட்டோம், போய் இறங்க பயமாக இருக்குது. தண்ணி வேறு ஜில்லுன்னு இருக்குது. கலை பயமாக இருக்குல்லே. பார்த்துட்டு ஒன்றும் இருக்காது.
ஐயோ காலைல எதுவும் போகுது. பார்த்துங்கடா அது டாப்பிங் போயிட்டாலே. சரி வாயெல்லாம் கொசு போடுது. ட்ராப் இருக்கானா எனக்கு கூட கொஞ்சம் பயம்தான் அதிகமாக இருக்கு. மீன் இருக்குமா கலை? வேற எதுவும் மாட்டிருந்துச்சுன்னா? ஐயோ என்ன கலை இருக்கு கலை. ஐயோ இருக்கு எம்மாடி பாதை தானே. கிருக்கலே எல்லா வகையிலும் கிடக்கு. கலை ராலு கிடக்கலே. என்ன என்ன ராலு தெரியல அவுப்போம். ஐயோ என்னன்னு தெரியல. ஐயோ எனக்கு கையை ஆடுதுற. இங்க பாருங்க மீனா கொட்டாதுல. ஐயோ இதுல கரெக்டா வரமாட்டேது நான் பாதை வச்சது. ஐயோ ஒண்ணு மட்டும் ஏறுது. ஐயோ ஒண்ணு மட்டும் விட மாட்டா. அப்பாடி இங்க பாருங்க மீன். இங்க ரால்லாம் மாட்டிருக்கு. ஆனா எல்லாம் செத்து போயிருக்கலே. இது என்ன மீன்? இது ஸ்லேப்பி சன்ன மீன். இந்த இருக்கு. உண்மையாக நான் இந்த அளவுக்கு மீன் மாட்டணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வச்ச டைமிங் அதிகம், ரொம்ப நேரமாக ஃபிஷ் ட்ராப் இருந்துச்சு. அதுக்கு யோசிச்சு பார்த்தா கொஞ்சமான மீன் தான். இதனால் இதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபிஷ் ட்ராப்பை எப்படி ஒர்க் பண்ணி சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் என்னதுன்னா இந்த பக்கம் வழி வச்சிருக்கோம்ல, இந்த ஒரு வாட்டர் கன் கட் பண்ணி, அதே போல் இந்த ரவுண்டையும் கட் பண்ணி ஒரு வாட்டர் கன் அது போல் இன்சைடு வச்சிருந்தோம்னா இன்னும் கூட நிறைய மீன் மாட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அப்புறம் மறுபடியும் எங்களுக்கு ஐடியா வந்துச்சு கலை சொன்னால். ஆனால் நம்ம ஃபஸ்ட் அப்படி வைக்கல. சரி ஓகே இதுலேயே இன்னும் மாட்டுன்னு சொல்லி நம்பிக்கை இருந்துச்சுன்னா இவ்வளோ மாட்டு நம்பிக்கை இல்லை. இது ஓரளவுக்கு அதிகமாக மாட்டிருக்கு. ஆனால் கண்டிப்பாக இது பண்ணதுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். அதுக்கு இந்த மீன் மாட்டு வந்து சம ஒர்த்து தான் சொல்லணும். நீங்களும் இந்த ஃபிஷ் ட்ராப் பற்றி என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ட்ராப் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு மீன் மாட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுக்கு டாட்டா ஃபைவ் ஃப்ரம் முத்து மற்றும் கலை. சரி ஓகே கலை வா, இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ.